சிவகங்கை மாவட்டம் மல்லாக்கோட்டை தனியார் கல்குவாரியில் 400 அடி பள்ளத்தில் சிக்கியுள்ள தொழிலாளியை மீட்கும் பணி நடைபெற்று வருகிறது. களத்திலிருந்து நம்மோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளையராஜா. வணக்கம் இளையராஜா, தற்போது எவ்வளவு பேர் அங்கு சிக்கி இருக்கிறார்கள்? மீட்பு பணியானது எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள். கண்டிப்பாக தமிழகம் முழுவதுமே இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. சிவகங்கை மாவட்டம் திருப்பூத்தூர் அருகே மல்லாக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ளது ப்ளூ மெட்டல் கிராவல் குவாரி. இந்த கம்பெனியை பார்த்தீங்கன்னா மேகவர்மன் என்பவர் இயக்கி வருகிறார். இந்நிலையில் காலையில் இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போன ஒரு 6 பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ மெட்டல் கம்பெனியில் வேலைக்கு போகும்போது 400 அடி பள்ளத்தில் அந்த மணல் சரிவில் மாட்டிக்கிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 பேர் தற்போது உயிரிழந்துட்டாங்க. அதில் ஒருவர் மைக்கேல் என்ற ஒருவர் தூத்துக்குடியை சேர்ந்த ஒருவர் மதுரை தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றாங்க. இந்த புழு மெட்டல் கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்த புழு மெட்டல் கம்பெனியில் இந்த பகுதியில் இருக்கிற பெரும்பாலான பகுதிகளுக்கு இங்கிருந்து தான் கற்கள், குவாரிகள், சாலைகள் அமைக்க எல்லாமே இங்கிருந்து தான் சிவகங்கை மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு அதிகமாக இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் கடுமையான மழை பெஞ்சிருக்கு. ஒரு கற்குவாரி நடத்தணும்னா அந்த மழை பெய்யும் போது அந்த மண்ணின் ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா முக்கியமாக கற்குவாரி நடத்தக்கூடாதுன்ற ஒரு ரூலே இருக்கு. ஆனால் அதே மீறியே நடத்தினதாக இந்த மக்கள் குற்றச்சாட்டுப்படுகிறாங்க. இந்த கற்குவாரியில் கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் இப்போ இறந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிச்சாமி, கணேசன், அதே தவிர ஒரிசா மாநிலத்தை தெரிஞ்ச அர்ஜித் மற்றும் முருகானந்தம், ஆறுமுகம் உட்பட 5 பேர் இறந்திருக்காங்க. இதில் மைக்கேல் என்ற ஒருவர் மட்டும் தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காரு. அவருமே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்குன்னு சொல்றாங்க. இது குறித்து அமைச்சர் பெரியகருப்பன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஆசாஜித்திட்ட கேட்கும்போது இன்னும் ஒருத்தர் மீட்கிற பணி தீவிரமாக நடைபெற்று இருக்கு. மீட்க போன பொக்லின் இயந்திரமே அந்த 400 அடி பள்ளத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு மீட்க முடியாம ரொம்ப போராடிக்கிறாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மீட்கும் பணியில் தீயணைப்பு துறையினர், காவல்துறையினர் அனைவரும் ஈடுபட்டு வராங்க. இந்நிலையில இறந்த ஆண்டிச்சாமியின் உறவினரான உடன் பிறந்த தம்பி நம்ம கூட இருக்காரு. ஐயா வணக்கம். இந்த சம்பவம் உங்களை எப்படி பாய்ச்சிருக்கு? இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு? உங்க அண்ணனை கடைசியா நீங்க எப்ப பாத்தீங்க? கடைசியா நம்ம ஆம்புலன்ஸில் ஏற்றி வரும்போது எங்களை பார்க்க விட்டாங்க. அதை நாங்கள் போராட்டம் பண்ணி பார்க்க விட்டாங்க. நான் சின்னமலம்பட்டி, ஈமலம்பட்டி, சின்னமலம்பட்டி கிராமம், மல்லாவட்ட மேகவர்ணன் கிரஷரில் வேலாவத்து வர்றாரு எங்கள் அண்ணன். நாங்கள் கூலி வேலைக்காரவங்க எல்லாருமே. அவருக்கு 3 பிள்ளைய, ஒரு பையன் இறந்துட்டேன், ஒரு பையன் இருக்கேன், ஒரு பொண்ணு இருக்குது. ஒரு பையன் ஊனமிட்டு அடிபட்டு ஊனமிட்டு இருக்காப்புல. நானும் கரண்டில் அடிபட்டு ஊனமிட்டுருக்கேன். அவர் ஒரு ஆள்தான் சம்பாரிச்சாந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு போடணும். எங்கள் அண்ணன், எங்கள் அம்மா ஒன்று இருக்குது, நான் ஒன்று இருக்கேன், என் பையன் ஒருத்தன், அண்ணன் பையன் ஒருத்தன், ஒரு பொண்ணு கட்டி கொடுத்துருக்கோம். அது எங்கள் அண்ணன் சம்சாரம். நாங்கள் 5-6 பேர் இருக்கோம். எத்தனை வருஷமா இங்கே வேலை? இங்கே ஒரு 10 வருஷமாக வேலை பார்த்துருப்பார். அவருக்கு வயசு 50 வயசு.